அதனால் அந்த பரம்பரையில் வந்த எல்லா அணிலுக்கும் முதுகில் 3 போடு. அப்படி அந்த அணில் ஹெல்ப் பண்ண பாலத்தை கட்டி இக்கரைக்கு வந்தாச்சு. ஜெயசத்ருன் நரதேவமேதினியும் சசாகராம் பாளைய சாஸ்வதி சமாஹா சுசுபே ஜலயப்பிரதுக்கு தேவர்கள்லாம் ராமருக்கு அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்கிறார்கள். அதன் பிறகு அங்கே சுவேல மலைன்னு ஒரு மலை, அந்த மலை மேலே ஏறிட்டு ராமர் லங்கை எப்படி இருக்குன்னு பார்க்குறார். அந்த சுவேல மலையில் ஏறி இருக்கிற சுவேலாரோகண கட்டம்னு ஒரு கட்டத்துக்கு வால்மீகி ராமாயணத்தை அதை படித்தா நமக்கு மோட்சம் கிடைக்கும். தியாகராஜர் கடைசியில் அந்த தம்புராவை எடுத்துட்டு இந்த கீர்த்தனம் தான் பாடுறார். கிரிபே நிலகுண்ட ராமான்னு ஒரு கீர்த்தனம். அந்த சுவேல மேலே இருக்கிற ராமரேன்னு அந்த ராமரை கூப்பிட்டு நீங்கள் தான் என்னை அழிச்சுன்னு போகிறேன்னு இன்றைக்கி சொன்னேலே ஏன் வரலை அப்படின்னு கேட்குறான். அதனால் அந்த சுவேல மலை மேலே இருக்கிற ராமரை நினச்சிருந்தோம்னா யாராவது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கா வச்சுங்க மேலே போகிறதுக்கு, அவளுக்கு சீக்கிரம் போகும் அவளுக்கு புக்கிங் ஆகணும்னா இந்த சுவேலாரோகண கட்டங்கிற சர்க்கத்தை படித்தா போகிறோம், அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும். அப்படி சுவேல மலையிலேருந்து ராமர் பார்க்கும்பொழுது எதிர்க்க ராவணனும் அவன் வீட்டு மாடியிலேருந்து இந்த வானரப்படையை பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த உடனேயே ஜெய் சீதாராம்னு கத்தினான் சுக்ரீவன். அடுத்த க்ஷணம் இங்கே காணும். ராமர்கிட்டையும் ஜம்ப் பண்ணி ராவணன்கிட்ட போய் சண்டை போடுறான். ராவணன் திடீர்னு அட்டாக் பண்ணோடனே அவனால் சமாளிக்க முடியல. பரஸ்பரம் ஸ்வேத விதிக்தகாத்தரோ பரஸ்பரம் சிருஷ்ட நிருத்த சேஷ்டோ பரஸ்பரம் சால்மலை கிம்சு கவ்யதா. பரஸ்பரம் இடிக்கிறது, அடிக்கிறது, கசக்கிறது, புழியிறது, கடிக்கிறது, கிள்றது, பிராண்டுறது, நம்ம அது குழந்தைகளை பண்ணுறது அதெல்லாம் ஒரு முறையாக பண்ணினா அதுக்கு தான் ஒரு மல்யுத்தன்னு பேர். அடின்னு அடிக்க ராவணனால் சமாளிக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணினான்? கடைசியில் மாயா பிரயோகம் பண்ணலான்னு ராவணன் நினைக்கிறான். அதை புரிஞ்சின்ற சுக்ரீவன் பட்டுன்னு ராவணன் தலையில் உள்ள பிரதான தலையில் உள்ள கிரீடத்தை எடுத்துட்டான். ஜெய் சீதாராமன் இந்த பக்கம் வந்துவிட்டான். அப்போ தான் ராமர் சொன்னார், சுக்ரீவா இது மாதிரி அசகாயமான காரியத்தை பண்ணாதப்பா. தொயி கிஞ்சித் சமா பண்ணே கிங்காரியம் சீதையா மம பரதேன மகாபாகோ லக்ஷ்மணேன யலீயச்சா சத்ருக்னேன ச சத்ருக்னா ஸ்வசரீரேன வா புனः. உனக்கு ஒரு சின்ன கஷ்டம், உடம்புல நகைக்கீரல் கூட வேணாம், உன் முடி உன் ரோமம் ஒன்று விழுந்தால் கூட அந்த கஷ்டப்படுத்தி எனக்கு சீதை வேண்டாம். தொய் கிஞ்சித் சமாபானே கிங்காரியம். சீதை இல்லைன்னா நான் போக மாட்டேன். பரதன் உயிரை விட்டுடுவான், லட்சுமணன் உயிரை விட்டுடுவான்னா எனக்கு யாரும் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம்னு சுக்ரீவனை பார்த்து சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுக்ரீவனுங்கிறவன் பக்தன். ஒரு பக்தனுக்காக நான் எதையும் தியாகம் பண்ணுவேங்கிறார் ராமர். இங்கே மாத்திரம் இல்லை, பாகவதத்திலையும் யதா பவான் உத்தவனை பார்த்து சொல்கிறார். துருவாசரை பார்த்து வைகுண்டத்தில் சொல்கிறார், எனக்கு என் பக்தர்கள் தான் முக்கியம், சாதவோ ஹிருதயம் முக்கியம் என்று சொல்கிறார். அதன் பிறகு அங்கதனை தூது அனுப்பினார்கள். அங்கதன் தொப்புன்னு குதித்தான் ராவண சபையில். நீ யார் என்று கேட்க, அன்றைக்கி வந்த குரங்கான், அது கொஞ்சம் வயசான கிழக்குரங்காது, இது அது தாடியெலாம் நிறைச்சிருந்தது, இது சின்ன எங்கே அதுக்கு இந்த குரங்கு, நீ யாரப்பா என்று கேட்க, நான் சின்ன வயசில் ஒரு பம்பர ராவணனை பார்த்தேன், அந்த ராவணன் தானா நீ? இந்திரன் செம்மல் பண்டுவோர் இராவணன் என்பான் தன்னை. அழகாக கம்பன் வர்ணிக்கிறார். இந்த சின்ன வயசில் அங்கதன் என்ன பண்ணினான், அப்பாவை பார்த்து அப்பா எனக்கு பம்பரம் வேணும்னு கேட்டான். அப்புறம் வாலி சந்தியானம் பண்ணிவிட்டு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். நான் சந்தியானம் பண்ணுறதுக்கு சாயங்காலம் போயிருக்கான். அப்போ நாரதரை சும்மா இல்லாமல் ராவணன்ட்ட போய் நீ பெரிய பலசாலின்னு சொல்கிறியே, இந்த வாலியை போய் ஜெயி பார்க்கலாம். வாலியா? ஆனால் அவன்கிட்ட ஒரு பவர் இருக்குது. அவன்கிட்ட நேரடியாக முன்னாடிக்கு போனால் பாதி பலம் அவனுக்கு போயிடும், பின்னாடிலேருந்து அவனை அட்டாக் பண்ணுன்னான். இந்த வாலி சந்தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த ராவணன் என்ன பண்ணினான், இந்த பக்கத்துலேருந்து 10 கை, இந்த பக்கத்துலேருந்து 2 அக்குலேயும் 10 கையை 10 20 கையை கொடுத்து அப்படியே பின்னாடிலேருந்து கட்டி அமுக்கலான்னு இந்த வாலி சந்தியாவனம் பண்ணும்போது பின்னாடிலேருந்து அட்டாக் பண்ணினான் ராவணன். யாரோ வரான்னு புரிஞ்சு இந்த வாலி என்ன பண்ணினான், இந்த 10 10 20 சேர்த்து மடக்கி பிடிச்சுன்னு விட்டான். பிடிச்சிட்டு வாளால் அந்த ராவணனை கட்டி போட்டுவிட்டான். கட்டி போட்டு இவன் ஒழுங்காக இருக்கக்கூடாதோ, சந்தியாயிரமாக சாவித்திரமாக சில்வர் இப்படியே கையை காமிப்பா. அப்படி இல்லாமல் சுற்றி வரானா, இவனும் பின்னாடி சுற்றி வந்துட்டுருக்கான். இது 4 சமுத்திரத்துலேயும் சந்தியானம் பண்ணுவான். 4 சமுத்திரத்துலேயும் சந்தியாதனம் பண்ணி அந்த வாளாலேயே கட்டி சிந்துர கிரிகள் தாவி இந்த மலைக்கு அந்த மலைக்கு தாவி வேற போகிறானா. தாவி போனால் அந்த ராவணன் 10 தலையும் 20 கையுமா தொங்குறானா. எந்த மலையிலையாவது என் மண்டை உடச்சி மண்டை போயிடவே பயப்படுறான். இப்படி சிந்துர கிரிகள் தாவி கடைசியில் அங்கதன்ட்ட அங்கே தான் பம்பரம் வேணும்னு சொன்னியே, இந்த வச்சிருக்கேன் பாருன்னு. பம்பரம் கயிறை சுற்றுறது முக்கியம் இல்லை, அதை விடுறதை நேக்காக விட்டால் தான் கரெக்டாக சுற்றும், இல்லாட்ட அதை முட்டை அடிக்கும். அதை கரெக்டாக நேக்காக அப்படி இந்த
வாலில் கட்டி போட்டுருந்த அந்த வாலி அப்படி எடுத்து சொடுக்கி விட்டான் வாலி இந்த ராவணனை. அடுத்த க்ஷணம் இந்த ராவணன் 10 தலையும் 20 கையுமா ட்ரன்னு அப்படி சுற்றினா அங்கே தண்டை பம்பரம் சிரித்தான். அப்படி பம்பரம் மாதிரி ராவணனை சுத்த விட்டானாம் வாலி. அப்படி சின்ன வயசில் நான் ஒரு பம்பர ராவணனை பார்த்தேன். நீ பம்பர ராவணனா வேறு ராவணனா என்று கேட்க நீ ராவணனுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் ஆஹா என் ஃப்ரெண்டு வாலி பையனா நீ, உனக்கு சொன்ன பேச்சை கேட்குற குழங்காய்ச்சி இந்த பக்கம் வந்துட்டு நீ ராமருக்கு ஹெல்ப் பண்ணாத என்று சொல்ல அங்கே தான் சொன்னால் நான் உன்னையும் நம்பலை எங்கள் சித்தப்பாவையும் நம்பலை, நான் ராமரை நம்பி வந்திருக்கேன். நீ இதுவரையும் என்னென்ன பாவங்கள் பண்ணினியோ ரிஷிகளுக்கும் மகரிஷிகளுக்கும் அது மாதிரி தர்மத்துக்கும் ஸ்திரீகளுக்கும் என்னென்ன கெடுதல் பண்ணினியோ அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க ராமர் வந்திருக்கார். கை மேலே பலன் கொடுக்க வந்து வாங்கிட்டு போக சொன்னார். அப்படி அபராதம் பண்ணிட்டு நீ எங்கே போனாலும் யத்வா விசசி லோகாஸ்தின் பட்சி பூதோ நிசாச்சர மம சற்று பதம் பிராப்பிய நஜீவன் பிரதியாசின். ஒரு பட்சி ரூபத்தை எடுத்துட்டு எந்த ஊருக்கு போனாலும் உன்னை விடமாட்டேன். நீ பண்ணின பாபத்துக்கு ததப் பூதோ பவிஷ்யசின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ராமர். என் பானத்தினால அடி வாங்கிடு நீ சுத்தமாயிடுவே அப்படிங்கிறார் ராமர். இப்படி சொன்ன உடனே அவன் சொன்னான் அங்கதனை பார்த்து ராவணன், டேய் இவனை கட்டி போடுறாங்க இந்த வாணனை அப்படின்னோடனே 4 ராட்சசால் அங்கதனை இந்த பக்கம் வந்து பிடிச்சார்கள். அவன் அப்பனுக்கு பையன் தப்பாமல் பிறந்திருக்கான். எப்படி வாலி ராவணன் கையை பிடிச்சிருந்தானோ அது மாதிரி இந்த பக்கம் 4 ராட்சசாலையும் இப்படி ரெண்டு கையால் அப்படி தூக்கினுட்டான். இந்த மத்ஸ்யாவதார பகவான் 4 வேதங்களை தூக்கின மாதிரி தூக்கிண்டு சின்ன ஆகாசத்தில் முத்தத்தை கேப் இருக்குமே அது வழியாக ஆகாசத்தில் பறந்து எல்லா ராட்சசாலையும் தொப்புன்னு கீழே போட்டுட்டான். இளநீ போடுற மாதிரி எல்லாம் மொட்டை உடஞ்சி விழுந்தார்கள் எல்லா ராட்சசாலும். இன்னும் விமான கலசத்தை எடுத்து கையால் தட்டிட்டு ராமர்கிட்ட சொன்னான், மயிலே இறகு போடனா போடாது, அந்த ராவணனுக்கு சண்டை ஆரம்பித்தான் சரியாக வரும் என்று சொல்ல யுத்தம் ஆரம்பித்தா இந்த ராமாயண யுத்தத்துக்கும் மகாபாரத யுத்தத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மகாபாரத யுத்தத்தில் எல்லோரும் மனுஷியா, அதனால் எல்லோரும் காலம்பு சந்தியாவதனம் மாத்தியானம் பண்ணி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு சங்கு ஊதிட்டு சண்டை ஆரம்பிப்பார்கள். சாயங்காலம் 5 மாணவன சங்கு ஊதி சண்டையை நிறுத்திட்டு திருப்பி ராத்திரிக்கு ரெஸ்ட்டுக்கு போயிடுவார்கள். இது என்னடானா ஒரு பக்கம் ராட்சசால் சந்தியானம் பண்ணவே மாட்டார்கள். சந்தியானம் இன்னொரு பக்கம் வானரால் அது சந்தியானம் பண்ணுறதா இல்லையானே தெரியாது. அதனால் சண்டை ஆரம்பிச்சுதா பிளவந்தஸ்ட கர்ஜந்தஸ்ட பிளவங்கமாக லங்காம் தாம் அபிதாவந்தி. இந்த பக்கம் அந்த பக்கம் வானர ராட்சசால் ராத்திரியும் சண்டை போடுறார்களாம். ராத்திரி சண்டை போட்டால் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா குரங்கேன்னா ராட்சசன் தெரிஞ்சுப்பான், ராட்சச பயலேன்னா அது வானரன் தெரிஞ்சுப்பான். இப்படி பேச்சிலேயே தெரிஞ்சுட்டு சண்டை போடுறார்கள். அந்த ராத்திரி சண்டை யார் போட்டான்னா ஜாம்பவான் தான் நன்னா போட்டாராம். ராமருக்கே ஆச்சரியமாக இருந்தது. எனக்கே இந்த சின்ன வயசில் கண்டு தெரிய மாட்டேங்கிறது. ஜாம்பவான் ரொம்ப வயசானவர், உங்களுக்கு எப்படி ராத்திரி சண்டை கண்டுபிடிச்சி ராட்சசாலை அடிச்சேன்னு கேட்டார். இந்த வயசானவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஐடியா உண்டு. இந்த ஜாம்பவான் சொன்னால் நான் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு குறுக்கி நடுக்கி நிறைய பேர் போவா, ஒவ்வொருத்தையாக கையை பிடிச்சி பின்னாடி தடவி பார்ப்பேன். வால் இருந்தால் விட்டுடுவேன், வால் இல்லைன்னா அடிச்சிடுவேன். இந்த வாலை வச்சு தானே ராட்சசால் கண்டுபிடிக்கிறதுக்கு. வால் இல்லைன்னா அடிப்பேன், வால் இருந்தால் விட்டுடுவேன். இப்படி ராட்சசி ஒரு ஐடியாவில் சண்டை போட்டாராம் ஜாம்பவான். அது மாத்திரம் இல்லை, ராமர் பானம் பொழுது அப்படியே தீப்பொறி கக்கிட்டு போகுமே அதுலேயும் தெரிஞ்சுட்டார்கள். பொழுது விடுத்து பார்த்தா ராமநாமாங்கிதைர் பாணேகி வியாப்தம் தத் ரணமண்டலம். வாயு வழியாக ஆகாரம் போகாதவாளுக்கு டியூப் வழியாக ஆகாரம் போடுற மாதிரி யாரெல்லாம் ராமராமான்னு சொல்லாதவாளோ அந்த ராட்சாளுக்கெல்லாம் ராமராமான்னு பானத்தில் எழுதி இன்ஜெக்ஷன் போட்டு எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்தாராம் ராமர். இப்படி யுத்தம் முடிஞ்ச கடைசியில் இந்திரஜித்து வந்தான். அவன் நாகாஸ்திரத்தை போட்டுட்டான். நாகாஸ்திரத்தை போட்டால் ராமலட்சுமணன் மயக்கம் போட்டு விழுந்துட்டார்கள். எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கிறார்கள். அப்போ தான் சுஷேனன்கிற வானனை சொன்னான் ஹனுமானை பார்த்து, அங்கே இமயமலையில் ஓஷதி மலைன்னு ஒரு மலை இருக்குது, அதை கொண்டு வந்தால் பழைக்க வச்சு விடலாம் என்று சொல்ல இன்னும் ஹனுமான் கிளம்ப போகிறார். திடீர்னு பார்த்தா ஒரு ஜோதி தெரியுது. என்னமோ ஜோதி தெரியுதுன்னே எல்லாரும் பார்த்தார்கள். தத்தோ முகூர்த்தாத் கருடம் வைனதேயம் மகாபலம் விசந்தம் ததுசு சர்வே. அதை கருடன் பட்சியை அந்த பட்சத்தை அடைச்சிட்டு கிருஷ்ணா ராமா அப்படின்னு அவர் குரல் கொடுத்துட்டே அந்த கருடன் வர அந்த கருடனுடைய காற்று பட்ட உடனே இந்த பாம்பெல்லாம் பயந்து ஓடி போயிடுத்து ராமலட்சுமணர்கள் எழுந்து விட்டார்கள். எழுதின உடனேயே கருடனை பார்த்து ராமர் கேட்டார், நீங்கள் யாருன்னு கேட்டார். கோபவான் ரூபசம்பன்னஹா திவ்யஸ்ரகனுலே பனகா. ராமருக்கு கருடனை தெரியாதா? பெருமாளுக்கு கருடனை தெரியாதா? இப்படி கேட்ட உடனே தான் கருடனுக்கே தோணுது, ஆஹா ஏன்னா இவர் ராமர் மனுஷனாக நடிச்சுட்டு இருக்கார். மனுஷனாக நடிச்சுட்டு இருக்கும்போது தெய்வம்னு காட்டுற மாதிரி இந்த குறுக்க கருடன் வந்துட்டார். உதாரணம் எங்கள் குருநாதர் சொல்வார், ராமசாமி குப்புசாமின்னு 2 பேர் ஃப்ரெண்டு.
அதில் குப்புசாமி என்ன பண்ணினான், ஹரிச்சந்திர வேஷம் நடிக்கிறான். அதில் சந்திரமதியாக இந்த குப்புசாமி தான் நடிக்கிறான். அந்த காலத்தில் பொம்மநாட்டி வேஷத்தையும் ஆண்கள் தான் போடுவார்கள். இன்றைக்கும் சாக்கியார் கூத்துனங்கள்லாம் நடக்கும் கேரளாவில். அது மாதிரி அவள் புருஷாளி தான் பொம்மநாட்டி வேஷமும் போட்டுப்பான். அது மாதிரி இந்த குப்புசாமி சந்திரமதி வேஷம் போட்டுருக்கான். தன் ஃப்ரெண்டு ராமசாமியை கூப்பிட்ருக்கான். நான் இன்றைக்கி நடிக்க போகிறேன், நீ முதல் சீட்டில் உனக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன், நீ வந்து நாடகத்தை பாருன்னு. இந்த குப்புசாமி அழறான். அவன் சந்திரமதி வேஷத்தில் ரோஹிதாட்சா நீ போயிட்டியடா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கும்பொழுது இவர் ஒரிஜினலாக அழுதுகிட்டே நடிக்கிறத பார்த்துட்டு இந்த ராமசாமி பிசாமல் இருக்கக்கூடாதோ, திடீர்னு ஸ்டேஜில் ஏற்றி குப்புசாமி அழாதரான்னு ஸ்டேஜில் ஏறிட்டான். இவன் சந்திரமதியாக நடிக்கும்போது இடையில கொடுக்க போய் இவன் குப்புசாமி அழாதரான்னா கெட்டிக்காரனாக இருந்தால் நடக்கனாக இருந்தால் ரோஹிதாட்சா வந்துட்டியான்னு அவனையும் ஒரு கதாபாத்திரமாக ஆக்கி அட்ஜஸ்ட் பண்ணி நடிச்சிடுவான். அது மாதிரி இங்கே பெருமாள் வந்து மனுஷனாக நடிச்சுட்டே இருக்கும்பொழுது இந்த குப்புசாமி இந்த நடுவில் ராமசாமி கிளம்பின மாதிரி அங்கேருந்து கருடன் இறங்கி வந்துட்டான். கருடன் இறங்கி வந்தோடனே நீங்கள் யாருன்னு ராமர் கேட்டார். அப்போ தான் கருடன் புரிஞ்சுட்டார், ஆஹா அவர் மனுஷனாக நடிக்கும்போது நம்ம இப்படி வந்துட்டோமேன்னு எங்கள் அப்பாவா எங்கள் தாத்தாவான்னு கேட்டார். இல்லைப்பா, நம்ம 2 பேருக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு ராவண வதத்துக்கு பிறகு தெரியும். சகே ராகவ தர்மஜா ரிபூணாமபி வத்சலா. ராமா உன்னை எல்லாரும் பக்தவத்சலான்னு சொல்கிறா. நீ பக்தவத்சலனா மாத்திரம் இல்லைப்பா, சத்ருவத்சலனா இருக்கு. ரிபூணாமபி வத்சலா. இந்திரஜித்து கொடுமையான ஆயுதங்களை போடும்பொழுதும் நீங்கள் அதை வாங்கிட்டு நிற்கிறீங்களே, அப்படி நிற்காதீங்கோ, அவனுக்கு பதில் சரியான பானத்தை போடுங்கோ என்று சொல்லிட்டும் ராமருக்கு இருந்த விஷ்ணு சைதன்யத்தை சாநித்தியத்தை ஜாஸ்தியாக்கிட்டு போனார். மறுபடியும் யுத்தம் நடக்கிறது. பிரகஸ்தன் முதலிய பிரதான சேனாதிபதியெல்லாம் போன உடனேயே ராவணனே முதல் யுத்தத்துக்கு வரான். முதல் யுத்தத்துக்கு ராவணனே வரும்பொழுது ஹனுமான் என்ன ராவணா சௌக்கியமா என்று கேட்க, சீ குரங்கே நீ யாருன்னு கேட்டான். என்ன தெரியல, அக்ஷம்ஸ்மர சுதம் தவ, உன் பையன் அக்ஷகுமாரனை சுற்றி அடித்து எனக்கு தரையில் அப்படியான்னு உடனே ராவணன் ஒரு குத்தினோடனே ஹனுமான் திருப்பி குத்தினார். நீ குரங்கோடலாம் சண்டை போட மாட்டேன்னா, முதல்ல என் குத்தை வாங்கிப்பார், அப்புறம் சண்டை போடலாம்ங்க தீர்மானம் பண்ணுன்னு ஓங்கி ஒரு குத்து விட்டார் ஹனுமான். அந்த குத்தில் அப்படியே ராவனுக்கு தலை சுற்றி, அப்பா உன் குத்து ரொம்ப நன்னாக இருந்ததுங்கிறான். சாது வானர வீரியேன, உன் குத்து ரொம்ப நன்னாக இருந்ததுன்னா சண்டை போடுறவாள் நன்னா அடித்தா சூப்பராக அடிக்கிற பாம்பா, அது மாதிரி உன் குத்து நன்னா இருந்ததுன்னா உடனே அப்போ தான் ஹனுமான் சி என் குத்து நன்னா இருந்ததுன்னு நீ சொல்லக்கூடாது, நான் ஒருத்தனை குத்தினா அவன் செத்து போடணும், பக்கத்தில் இருக்கவன் நன்னா குத்தினே சொல்லணும். ஜிகஸ்து மம வீரியேன எஸ்தும் ஜீவசி ராவணா. இப்படி ஹனுமானோட சண்டை போட்டு மறுபடியும் ஹனுமானை குத்தி கீழே தள்ளினான். உடனே நீலன் சேனாதிபதி வானரன் வந்தான். இந்த நீலன் என்ன பண்ணான், டப்புன்னு ராவணன் தேர் மேலே ஏறி கொடிய தலைகீழை நட்டு உள்ளுக்குள்ள வழியாக இறங்கி ராவணன் தலைமையில் நடந்துருக்கு, வாக்கிங் போயின்னு இருக்கு ஒரு குரங்கு. இந்த ராவணன் எல்லா சண்டையும் பார்த்துன்னு இருக்கான். இந்த குரங்கு சண்டை மாத்திரம் எனக்கு தெரியல அவனுக்கு. ஏன்னா எல்லாரும் சண்டை போடும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப்பப் பண்ணி சண்டை போடுவான். இந்த குரங்கு மேலே விழுந்து பிடுங்கிறதா இவளோட எப்படி சண்டை போடணும் அவனுக்கே தெரியல. அந்த ஆக்னேய ஆஸ்திரம் போட்டு நீலனை கீழே தள்ளினான். அப்புறம் லக்ஷ்மணனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது ஒரு சக்தி ஆயுதத்தை போட்டு லக்ஷ்மணனை கீழே தள்ளி இந்த லக்ஷ்மணனை அப்படியே தூக்க முடியல. ஏன் தூக்க முடியலேன்னா, இந்த இடத்துல வால்மீகி சொல்கிறார், ஹிமவான் மந்தரோ மேருகு, மேருமலை ஹிமயமலையெல்லாம் கையில் தூக்கினவனுக்கு லக்ஷ்மணரை ஏன் தூக்க முடியலனா, விஷ்ணோ பாகம் அமீமாம்சியம் ஆத்மானம் பிரத்யனுஸ்மரன்னு. லக்ஷ்மணர் படுத்துட்டு இருக்கும்போது எப்படி படுத்துட்டு இருக்காராம், 14 லோகத்தை தாங்கக்கூடிய நான் தான் ஆதிசேஷன் என்கிற பாவத்தில் படுத்துட்டு இருக்காராம். அதனால் சக்தியாக தூக்கினாலும் தூக்க முடியல ராவணனால். 4 பேரை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு நீங்கள் வாடுறான் அப்படி முக்கின்னு இருக்கான். ராவணன் ஏதோ பண்ணுறான்னு கவனித்த ஆஞ்சநேயர் ஓங்கி மறுபடியும் ஒரு குத்து விட்டார். ராவணன் திரும்பி மயங்கி விழுந்தான். அந்த லக்ஷ்மணர் அப்படியே பூமாலை எடுத்து தோளில் போட்டு போகிற மாதிரி போயிட்டுறான். போட்டோடனே ராவணன் ஆச்சரியப்படுறான், நான் முக்க தூக்க முடியாமல் ஈஸியாக ஹனுமான் தூக்கிட்டாரேன்னா. எப்படி ஹனுமாரால் தூக்க முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல சொல்கிறார், சத்யா பிராமியாபி சௌமிஸ்திரி தாடிதோபி ஸ்தனாந்தரே வாயுசூனோ சுஹுத்வேன பக்தியா பரமயாச்சசா சத்ருணாம் அப்ரகம்பியோபி லகுத்வம் அகமத் கபேகே. வாயுசூனோ சுஹுத்வேன, பாம்பும் காற்றும் ஃப்ரெண்டு. பாம்புலாம் காற்றை தான் ஆகாரமாக எடுத்துக்கும். அப்புறம் ஹனுமானுக்கு பக்தி இருக்கிறதுனால அந்த பக்தியினால் ஹனுமான்கிட்ட லேசாக ஆகிட்டார் இந்த லக்ஷ்மண சுவாமி. உடனே ராமருக்கு கோபம் வந்துடுத்து யுத்தம் ஆரம்பித்தார். ஆச்சரியமான யுத்தம். அந்த யுத்தத்தில் ராவனுடைய படைகள்லாம் கொன்று, ராவனுடைய தேரை உடச்சி, ராவணனை குதிரைகளை கொன்று, சாரதியை கொன்று, அவன் கையில் இருந்த வில்லை உடச்சி, அவன் கையில் இருந்த அந்த பட்டாக்கத்தி சந்திரகாசங்கிற எந்த பட்டாக்கத்தினால ஜட்டாயுவை வெட்டினானோ
அந்த பட்டாக்கத்தியை உடச்சி தள்ளி அவனுடைய கிரீடத்தை தள்ளி ஒத்த ஆளாக நிறுத்திட்டு சொன்னார், ராவணா நீ ரொம்ப அசந்து போயிட்ட போல இருக்கே, நான் இன்றைக்கி வந்து விளையாடி இருக்கேன், நாளைக்கு தான் சண்டை போடுறதா இருக்கேன். கச்சானுஜானாமி ரணார்த்திதஸ்வம் பிரவிஷ்ய ராத்ரிஞ்சரராஜலங்காம் ஆஸ்வாஸ்ய நிர்யாகி ரதீச்ச தன்வி ததா பலம் திரட்சசி மே ரதஸ்தா. இன்று போய் நாளை வா அப்படின்னா. இவர் ஒரு சத்ரு ஒன்றும் இல்லாமல் இருக்கான், இப்போ ஈஸியாக அடித்தா அவனை வதம் பண்ணலாம்னு ராமருக்கு தோணலை. எப்போதுமே எதிராளிக்கு ஒரு சக்தியை கொடுத்துட்டு அவனோட சண்டை போட தான் அது பெருமை. அதனால் ராமர் சொன்னார், நான் இன்றைக்கி சண்டையே போடலை, இன்றைக்கி தான் விளையாடி இருக்கேன், நாளைக்கு தான் சண்டை போடுறதா இருக்கேன், நீ போய் வீட்டில் போய் நன்னா சாப்பிட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டுண்டு தெம்புக்கு டானிக்கு ஏதாவது குடிச்சிட்டும் நாளைக்கு வா, நாளைக்கு என் சண்டையை பார்க்கலாம் என்று சொல்ல ராவணன் பயந்து போகிறானாம். எப்படி போனாங்கிறத கம்பன் சொல்கிறார். வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோலும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌளி பத்தும் சங்கரன் கொடுத்தவாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். ராவணன் அப்பப்போ அப்படி மார்பை காமிப்பானான். வாரணம் பொருத மார்பும். இந்த ராவணன் இந்திரனோட சண்டைக்கு போனான். அப்போ இந்திரனுடைய ஐராவதங்கிற யானை ராவனுடைய மார்பில் தன்னுடைய தந்தத்தினால குத்தினது. அதுக்கு நாலு தந்தம் அந்த யானைக்கு. 4 தந்தத்தினால ஒரு குத்த ராவண ஹஹான்னு சிரிச்சுட்டு இருக்கான். அந்த தந்தம் ராவண மார்பில் மாட்டிருந்து யானை கத்துறது, ஐயோ என் தந்தம் மாட்டிடுதுன்னு அது அழறது. யானை குத்தினா நம்ம அழுவோம், இங்கே என்னன்னா யானை அழறது. உடனே தந்தத்தை எடுக்க முடியல, அந்த யானை உடனே ராவனுடைய ராட்சசாலாம் ரம்பத்தை எடுத்துன்னு வந்து பாதி அறுத்து விட்டு அந்த யானையை அனுப்பிச்சு விட்டார்கள். அந்த தந்தங்கள்லாம் அப்படியே மார்பலியே இருந்து தான். இன்னும் ராவனுடைய டாக்டர்ஸ்லாம் சொன்னால், இது மார்பலியே இந்த தந்தம் இருந்தால் அது குறையோடி அது ரத்தம் கட்டிந்து அது செப்டிக் ஆகிடும், நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம். படா டாக்டர்லாம் விடு, அந்த தட்டானை கூட்டு வா. என்ன பண்ணான், இந்த தந்தத்தை அந்த தந்தத்துக்கும் செயின் மாட்டி விடு அப்படின்னு இந்த செயினை போட்டுட்டு மார்பை காட்டுவானான். வாரணம் பொருத மார்பும். அதுக்கிட்ட கையை காட்டிகிட்டே இருப்பானான், கையை அப்படி ஆட்டுவான். வர இணை எடுத்த தோலும், கைலாசத்தோட சேர்த்து சிவனை தூக்கின கையாக்கும் அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தான். வரையினை எடுத்த தோலும் நாரத முனிவர்க்கே இருப்பனயம்பட உரைத்தனாவும். ராவணன் இப்படி சண்டைக்கு இன்றைக்கி கிளம்பும் பொழுது இந்த நாரதர் சும்மா இல்லாமல் ஒத்த பிராமணனாக வந்தார். ஒத்த பிராமணா வந்துட்டு சும்மா இருக்கக்கூடாதோ, ராவணா எங்கே போகிறேன்னு கேட்குறார். சண்டைக்கு ஆயுதத்தோடு போகும்போது சண்டைக்கு போகிறான்னு தெரியுமோனும் எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் தான் ராமரோட சண்டைக்கு போகிறேன், போகாத தோத்துருவேன்னார். எப்படி அபசகுணமாகவே பேசினார். உடனே ராவணன் சொன்னால், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, ராவணனுக்கு தோல்வியே கிடையாது, இந்த மந்தோதரி பத்தியும் சொஜ்ஜியும் பண்ணியிருக்கா, சாப்பிட்டுருங்கோ, நான் போய் ராமரை ஜெயிச்சுட்டு வரேன், இங்கே வீட்டில் இருங்கோன்னா. இப்போ கவலை ராவணனுக்கு. இப்போ நாரதரை உட்காந்துருந்தது என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுறது. நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவம் தாரணி மௌலி 10 தலையில் கிரீடம் வச்சுருந்தானே, எல்லாத்தையும் தட்டி கீழே தள்ளிட்டான். எல்லா கிரீடத்தையும் தட்டின ராமர் ஒரு கிரீடமாவது ஓரமாக வச்சுருந்தாருன்னா அந்த ஓரத்தலையில் இருக்கிற 10வது தலையில் இருக்கிற கிரீடத்துக்கு நடுத்தலையாவது வச்சுன்னு வரலாம். கீழே விழுக்கு எல்லாம் மறக்காவா குனிஞ்சு எடுத்து வச்சுக்க கஷ்டமாக இருக்குது, போட்டும் போகணும். எல்லாம் தங்க கிரீடம் வேறு, சாதாரண கிரீடம் மாதிரி தான் போனால் போதும், பித்தளையாக இருந்தால் விட்டுவிடலாம். இல்லை ஒரிஜினல் தங்க கிரீடம் எல்லாத்தையும் விட்டுட்டான். தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்தவாலும். எந்த சந்திரகாசத்தினால ஜடாயுவை வெட்டினானோ அதையும் தட்டி கீழே வச்சுட்டார், அதை கூட எடுக்க விட்டுட்டான். கடைசியில் இந்த கம்பனுடைய அந்த வார்த்தை தான், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான். அந்த வீரத்தையும் அப்படியே களத்தில் ரணகளத்தில் போட்டுட்டு வெறுங்கையாக போனான். அவதான் மந்தோதரி சொன்னால், எப்படி நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீர்கள், நீங்கள் ராமரை சரணாகதி பண்ணுங்கன்னு. அவனே அவள்கிட்ட சொன்னான், வெற்றி தோல்வியெல்லாம் யுத்தத்தில் சகஜம்மா, நாளைக்கு பார் அப்படின்னு விட்டான். அடுத்த நாள் யுத்தம். உடனே இவனுக்கு என்ன ஆச்சு, ராவணனுக்கு கும்பகர்ணன் மேலே கோபம் வந்து வீட்டில் எல்லாரும் அங்கே ஓடி ஆடி வேலை பண்ணிட்டு இருப்பா. சில பேர் ஒன்றுமே பண்ணாமல் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அது மாதிரி சும்மா தூங்கிட்டு இருக்கான் கும்பகர்ணன். அவனை எழுப்பிடானோடனே, கும்பகர்ணன் எழுப்புறது அவ்வளோ ஈஸி இல்லை. கும்பகர்ண பிரபோதன கிளாஸ்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது, 3 வருஷம் படிக்கணும். அது படித்து அதில் சர்டிஃபிகேட் வாங்கினவால தான் கும்பகர்ணனை எழுப்ப முடியும். நம்மலாம் வெயிலாக இருக்குன்னா தூங்க முடியாது. கும்பகர்ண குகை, அந்த குகையில், அதனால ஜெல்லுன்னு நல்ல குகை தான், அந்த குகையில் போய் வாசலை உட்காந்துட்டு கும்பகர்ண பிரபோதன்னு ஒரு 100 ஸ்லோகம் படிக்கணும். ஏ கும்பகர்ணா தவ சுப்பிரபாதம்னு ஸ்லோகம்லாம் சொல்லி நெற்று பண்ணி பேரியெல்லாம் முழக்கி இதெல்லாம் ஊதி பெருமாளுக்கெல்லாம் எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி உன்னை எழுப்பினா இவனுக்கு அது காதே கேட்கல. உடனே பார்த்தா இந்த ராட்சசாலாம்
சரி தண்ணியை தெளித்து எழுப்புவோன்னு தூங்குறவா எழுப்ப தண்ணி தெளிப்பாளே, அதனால் இவனுக்கு தண்ணி தெளித்தாலாம் போகாது, பெரிய உடம்பா இருக்குன்னு சமுத்திரத்துலேருந்து குடமாக தண்ணியை எடுத்துட்டு இந்த ராட்சசாலாம் வந்தால் இந்த கும்பகர்ணன் குரன்னு கொரட்டை விட்றானா, இந்த குரட்டை இழுக்கும்பொழுது அது மூச்சு காற்று இருக்கே புயல் காற்று மாதிரி அடிக்கிறது. குரன்னு மூச்சு இழுக்கும்போது குடத்தோட எல்லாம் உள்ளுக்குள்ள போயிட்டான். மறுபடியும் குரன்னு கொரட்டை விடும்பொழுது எல்லாம் குப்புற கடிச்சு வெளியே வந்து விழுந்தார்கள். மகா மோசமாக இருக்குது, இந்த கொரட்டை இருக்கே புயல் காற்று மாதிரி இருக்குது, அந்த மூக்குக்கு நேராக போகாத சைடு வழியாக போகலான்னு குடத்தை எடுத்துட்டு குகை சைடு வழியாக போய் அவன் வாயில் விட்டுறான். குடக்குன்னு போயிட்டு 107 குடம் அபிஷேகம் மாதிரி வாயில் விட்டுன்னு இருக்கா. எங்கே போச்சுனே தெரியல, மூக்கில் விடுறா, காதில் விடுறா, தண்ணிக்கெலாம் எழுந்துக்கல. உடனே அடிடான் அடித்தான். இவன் கையெல்லாம் அடிக்கிறது, உலக்கையை எடுறான்னு உலக்கையை எடுத்துன்னு அவன் தொப்பையில் எல்லோரும் மாற்றி தொப்புன்னு உலக்கையால், அது சாதாரண உலக்கையில் இரும்பு உலக்கையில் குத்துக்குன்னு குத்தினா அந்த அப்பலாம் மாதிரி வாங்கிறதே தவிர பேட்டு வருது. இது இவன் எழுந்துக்கிறதாவே இல்லை. சூளத்தை எடுறான்னு சூளம் எல்லா ஆயுதங்களையும் போட்டு அடித்தா டபான்னு சத்தம் கெடுது. என்ன பார்த்தா சூளம் முறிஞ்சதை தவிர இவன் எழுந்துக்க மாட்டேங்கிறான். என்ன பண்ணுன்னு தெரியாமல் அவன் முடியை பிடிச்சி இழுக்கிறார்கள். என்னெல்லாமோ பண்ணி எழுந்திருக்கலன்னு யானையை அவன் மேலே ஏற்றினார்கள். யானையை ஏற்றினாதான் ஸ்பரிசம் பரம புத்தியதை, ஏதோ எறும்பு ஊடுற மாதிரி இருக்குது அவனுக்கு, ஏதோ எறும்பு ஊடுறது போல இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது மெதுவாக திரும்பும்பொழுது உடனே நிறையா அவனுக்கு வேண்டிய மாம்சத்தெல்லாம் வச்சு ஆகாரத்தெல்லாம் வச்சு அந்த ஸ்மெல் அடித்தோடனே சாப்பாடு வந்திருக்க போல சாப்பாடுறாம அவன் டப்புன்னு எழுந்தின விட்டான். எழுந்தின உடனே அடித்து போட்ட பண்ணி நான் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் தின்னுட்டு கல்லையும் குடிச்சுட்டு, யார் என்ன எழுப்பினா எனக்கு எடுக்க, நாங்கள் எழுப்பலாம், அவங்க அண்ணா தான் எழுப்ப சொன்னார். என்ன ராமர் சண்டைக்கு வந்திருக்கார்? அப்படியா, நான் ராமரோட சண்டை போட்டு அப்புறம் வரேன். இல்லை நீங்கள் முதல்ல ராவணனை பார்த்துட்டு அப்புறம் சண்டைக்கு போகலாம் என்று சொல்ல, இன்னைக்கு கும்பகர்ணன் சொன்னால் நான் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னா. இப்போ தான் நல்லா ஃபுல்லாக அமைக்கினான். திருப்பி போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரேன்னா கும்பகர்ணன் குளிக்கிறதுக்கெலாம் அந்த பைப்பெல்லாம் போகாது, ஷவர் பாத்தெல்லாம் போகாது, ஹோஸ் பைப் இருக்குது, அதை வச்சு அடிக்கணும். அடித்தா தான் அவனுக்கு பம்பஸில் அடிக்கிறவன் அவனுக்கு கும்பகர்ணன் குளிப்பாட்டத்துக்குன்னு தனி கோர்ஸ் அது தனியாக படிக்கணும். அது தனித்தனி கோர்ஸ் படித்து தான் அவனை எழுப்ப முடியும். அவனை குளிப்பாட்டி அவனுக்குன்னு பெரிய ட்ரெஸ்ஸு போட்டு அவனுக்கு சந்தனத்தெல்லாம் இட்டெல்லாம் விடுறதுக்கு ஆள் வேணும். இட்டெல்லாம் விட முடியாது, சந்தனத்தை உருட்டி எடுத்து வேகமாக ஓடி ஒரு ஜம்ப் பண்ணி அவன் நெத்தியில் அடிக்கணும். அது டப்புன்னு பச்சைக்குன்னு போய் ஒட்டிக்கும். அது மாதிரி பிளான் பண்ணி அதுக்கெலாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும். இந்த ஈட்டி இதெல்லாம் பண்ணுறாளே அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அவனுக்கு சந்தனம் இட்டு விட்டு அவனுக்கு பெரிய அளக்க வச்சு மாலையும் போட்டு கும்பகர்ணன் அங்கேருந்து வந்தால் கும்பகர்ணா பதன்யாசைகி அகம்பயத்த மேதினிங்கிறார். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போதே பூமியை குலுங்கிறதான். அவன் நடந்து வந்தால் இடுப்புக்கு அவன் பெரிய மதில் சுவர்னு இருக்கும், ஊரை மறைக்கிறதுக்கு தான் மதில் சுவர்னு கட்டுவான். இவன் நின்னா மதில் சுவர் இவனுக்கு முழங்கால் கழுத்து தான் இருக்குது, அதுக்கு மேலே பெருசாக நிற்கிறான். ராமர் விபீஷணனை பார்த்து கேட்டால், நான் திரிவிக்ரம அவதாரம் பண்ணினார் விஷ்ணுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் ஊரில் ஒரு திரிவிக்ரம அவதாரம் இருக்கா, அது யார் இவ்வளோ பெருசாக இருக்காரு? அவள் தான் விபீஷணன் சொன்னால் இதுதான் எங்கள் சின்ன அண்ணாங்கிறான். சின்ன அண்ணாவா, இவரே இவ்வளோ பெருசாக இருந்தால் பெரிய அண்ணா எப்படி இருப்பாரோ அப்படின்னு நினச்சிருந்தா நேராக கும்பகர்ணன் ராவணனை திட்டினான். திட்டின உடனேயே ராவணனுக்கு கோபம் வந்துடுத்து. சொப்னாய நித்ராலயம், போடா நீ தூங்க போடா, நான் பார்த்துக்கிறேன்னு உடனே திருப்பி கும்பகர்ணன் நான் சண்டைக்கு போகிறேன்னு சண்டைக்கு வரான். கும்பகர்ணன் யோசித்தான், இந்த பக்கம் ஜெயிச்சா ராவணன் பக்கம் ஜெயிச்சா ராவணனுக்கு அண்ணாவுக்கு ஆட்சி, ராமர் பக்கம் ஜெயிச்சா தம்பிக்கு ஆட்சி, எனக்கு என்ன கிடைக்கும்? அதனால் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சிருந்தவன் யுத்த பூமியில் நடுவில் நின்னான். 10 வானரால் அடித்தான். 100 வானரால் அடிச்சுட்டு இப்படி திருப்பி பார்த்தான், ராட்சசாலை பார்த்தான், நீங்களும் போங்கடா நீங்களும் சாகுங்கடான்னு அவாயும் போட்டு மாற்றி அடிக்கிறான். இந்த ராட்சசாலுக்கு எந்த பக்கம் நிற்கிறதுனே தெரியல, இந்த கட்சியில் நிற்கிறதா அந்த கட்சியில் நிற்கிறதான்னு தெரியல, சுற்றி அடிக்கிறான் அந்த கும்பகர்ணன். கடைசியில் விபீஷணன் சண்டைக்கு வரான் கும்பகர்ணனோட. அப்போ தான் கும்பகர்ணன் கொஞ்சம் நினைப்போட சொன்னான், நீ இது மாதிரி என்கிட்ட வர மாதிரி ராவணன்ட்ட போயிடாதுன்னு சொல்லி ராமர்கிட்ட சொன்னான். உம்மைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் எம்பி பிரியாதிரிக்க அருளிதி யான் வேண்டினேன். கும்பகர்ணனை பார்த்து ராமர் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேணும்னு. அப்போ தான் கும்பகர்ணன் சொன்னான், என்கிட்ட விபீஷணனை அனுப்பிச்ச மாதிரி தனியாக ராவணன்ட்ட அனுப்பிச்சிடாதீங்கோ. ராவணனை எதிர்த்து சண்டை போடுற ஆள் உங்கள் கட்சியில் 3 பேர் தான் இருக்கா. உம்மைத்தான், நீங்கள் என் தம்பியை காப்பாற்றணும். நீங்கள் எங்கேயா வெளியில் போனீங்கன்னா உம்பியைத்தான், லக்ஷ்மணன் என் தம்பியை காப்பாற்றணும். நீங்கள் 2 பேரும் போனீங்கன்னா அனுமனைத்தான் எம்பி பிரியாதிரிக்க அருளிதி. அனுமான் இவன் 3 பேர் தான் ராவணன்ட்டேருந்து என் தம்பியை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ராமர்கிட்ட அனுமதியை வாங்கிட்டு யுத்தம் பண்ண ஆரம்பித்தான். அவனுடைய கை காலெல்லாம் வெட்டி அவனை வதம் பண்ணி ராமர் கும்பகர்ணியை வதம் பண்ணார். அப்போ தான் ராவணன் அடறான், இத்தனை நாள் லங்கை சௌக்கியமாக இருந்தது, எப்போ இந்த லங்கைக்கு கஷ்டகாலம் வந்ததுன்னா
என்மையா தார்மிக ஸ்ரீமான் சனிரஸ்தோ விபீஷணா. ஒரு நல்லவா ஊரில் ஒருத்தர் இருக்கணும். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு ஊரில் ஒருத்தர் நல்லவா இருந்தால் தான் மழை பொழிஞ்சு உலகம் க்ஷேமமாக இருக்கும். இரண்யகிசிபு ராஜ்யத்துலேயும் க்ஷேமமாக இருந்தான்னா அங்கே நாராயணான்னு பிரகலாதன் சொல்லிட்டு இருந்தான். ராவண ராஜ்யத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருந்தானா இங்கே விபீஷணன் ராமராமான்னு சொல்லி ராமராமான்னு வீட்டில் கூட எழுதி வச்சுருந்தானா. அது கூட ஒரு ராட்சசன் போய் சொல்லிவிட்டான் ராவணன்ட்ட, உங்கள் தம்பி இருக்கானே எதிர்கட்சிக்காரன் பேரெல்லாம் வீட்டில் எழுதி வச்சுருக்கான். நீ ராவணன் கேட்டான், ஏண்டா என் தம்பியாக இருந்து ராமர் பேரை எழுதியிருக்கேன். விபீஷணன் கெட்டிக்காரன், நான் உங்கள் பேரை தான் எழுதியிருக்கேன். ராமாக்கும் என் பேருக்கும் என்னடா சம்பந்தம்? உங்கள் பேர் என்ன? ராவணன். மன்னி பேர் மண்டோதரி, அதுதான் சுருக்கமாக ராமான்னு எழுதியிருக்கேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். அது மாதிரி கம்ச ராஜ்யத்தில் எல்லோரும் க்ஷேமமாக இருந்தானா அங்கே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தார் அக்ரூரர். ஒரு நல்லவாக இருந்தால் தான் மழை பொழியும். அந்த விபீஷணன் போனதுனால தான் அந்த லங்கைக்கு கஷ்டம் வந்ததுன்னு ராவணன் அழுதான். மறுபடியும் இந்திரஜித்து வந்தான். இந்திரஜித்து வந்து என்ன பண்ணினான், பிரம்மாஸ்திரத்தை போட்டுட்டான். பிரம்மாஸ்திரத்தை போட்டால் எல்லாரும் மயங்கி ராமரே போயிட்டார். கடைசியில் யார் குழைச்சிட்டு இருக்கான்னு பார்க்கும்பொழுது விபீஷணனும் இந்த ஹனுமான் தான் சிரஞ்சீவியாக இருக்கிறனால அவள் சாகலை. தேடினே வரும்பொழுது ஜாம்பவான் இருந்தார். அவர் சொன்னார், நம்ம யார் போனாலும் பரவாயில்ல, அஞ்சனா சுப்ரஜா ஏன மாதரிஸ்வாசனை இருத்த. ஹனுமான் சௌக்கியமானு கேட்டார். அஞ்சனா மைந்தன் சௌக்கியமா? உடனே ஹனுமான் சொன்னார், நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். இங்கே விபீஷணன் கூட கேட்குறான், நைவராஜனி சுக்ரீவே நாங்கதே நாபி ராகவே ஆரிய சந்தர்சித ஸ்நேகா யதா வாயுசுதே பரஹா. ராமர் சௌக்கியமா, லக்ஷ்மணன் சௌக்கியமா, சுக்ரீவன் சௌக்கியமா கேட்காம ஆஞ்சநேயர் சௌக்கியமா ஏன் கேட்டேன்னா, ஹனுமார் மாத்திரம் உயிரை விட்டுட்டு நம்ம எல்லாரும் உயிரோடு இருந்தாலும் செத்ததுக்கு சமானம். நம்ம எல்லாரும் செத்து போனாலும் ஹனுமான் ஒருத்தர் உயிரோடு இருந்தால் எல்லாரையும் காப்பாற்றிடுவார் என்று சொல்ல, ஹனுமான் கேட்டால் நான் என்ன பண்ணணும்? சஞ்சீவி மலையை கொண்டு வா என்று சொல்ல, அடுத்த க்ஷணம் கிளம்புறார். சபுத்சம் உத்தியமிய புஜங்கல்பம் வினம்ய பிருஷ்டம் சிரவணே நிகுந்திய ஆபப்ளுவே வியோமணி சண்ட வேகா. பறக்கிறார் ஆஞ்சநேயர். அப்படி ஆகாச மார்க்கமாக பறந்து அங்கே போனால் சஞ்சீவி மலையில் அந்த ஓடதிகள்லாம் மறைஞ்சிடுச்சு. திவ்யமான மூலிகைகள். அது மறைஞ்ச உடனே ஹனுமானுக்கு கோபம் வந்துடுத்து. நான் என்ன ஆஸ்பத்திரியில் ஆயுர்வேத ஆஸ்பத்திரி கட்டுறா இங்கே மூலிகை பறிக்க வந்தேன். ராமருக்கு ஹெல்ப் பண்ணால் வந்திருக்கேன். ராமருக்கு ஹெல்ப் பண்ணால் நீ இருக்கேன்னாலும் அடுத்த க்ஷணம் பிரகம்பிய அந்த மலையை ஒரு உலுக்கி அந்த சஞ்சீவி மலையை கையில் எடுத்துட்டார். ஆகாசத்தில் பறக்க வரார். அஞ்சிக்கையாத கையா சஞ்சீவிராயன பாகவதெல்லாம் பாடுவா. அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வர அந்த ஹனுமாரை நினச்சிருந்தாலே போகிறோம், நம்முடைய எல்லா வியாதியும் நீங்கி. அது ஓழ்த்தி பர்வதம் ஆணையம்னு அது ஒரு சர்க்கம், அதை படித்தாலே போகிறோம். இந்த ஹனுமான சஞ்சீவி பர்வதம் அந்த காலத்தில் ஏபிடி பாஸ்டர் இருக்கே, அதுக்கு சஞ்சீவி மலை போட்டு தான் வருவார் ஹனுமான். அந்த ஹனுமான் சஞ்சீவி மலை கொண்டு வரத அந்த ஹனுமானை நினச்சிருந்தாலே நம்முடைய வியாதியெல்லாம் நீங்கும். ஹனுமானும் அங்கே வந்து தம்கந்த மாக்ராய மகௌஷதீனாம் உத்தஸ்துரண்யேச்ச ஹரிப்பவீராக. எல்லாரும் செத்து போன முதல் நாள் செத்து போன எல்லா வானராலும் எழுந்துட்டாலாம். ராட்சசால் எழுந்துக்கலையான்னா அன்னைக்கு செத்து போன ராட்சசாலையாக அவன் சமுத்திரத்தில் தூக்கி போட்டுருவான் ராவணன். அதனால் அவெல்லாம் போயிட்டான். வானரால் மாத்திரம் எழுந்துட்டார்கள். மறுபடியும் தலைக்கு ஆறுக்கு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துன்னு யுத்தத்துக்கு போக நிகும்பன் முதலிய ராட்சசர்கள்லாம் வரார்கள். அதிகாயன் ஒருத்தன் வரான். தரப்பி மறுபடியும் இந்திரஜித்து வந்து இந்த வானரால் மயக்கிறதுக்காக ஹனுமானுக்கு எதிர்க்க ஒரு மாயா சீரியை வதம் பண்ண ஹனுமான் அழுதுண்டே ராமர்கிட்ட வந்து சொல்ல, ராமர் அழுதுன்ட்ருக்கார். லக்ஷ்மணன் சொன்னான், நீங்கள் தர்மம்னு சொன்னீங்களே, தர்மம் காப்பாற்றவே இல்லையே, அயோக்கிய பைய சௌக்கியமாக இருக்கான், தர்மம் பண்ணுறவன் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுதேன்னு என்று சொல்லும்பொழுது விபீஷணன் சொன்னான், இந்திரஜித்து வந்து சீதை கிட்டவே போக முடியாது, அவ்வளோ ஜாக்கிரதையாக வச்சுருக்கான் ராவணன். அவன் உங்களை மயக்கிறதுக்காக மாயா சீதையை வதம் பண்ணியிருக்கான். அவன்கிட்ட சரக்கு குறைஞ்சிடுத்து, அவன்கிட்ட மாயாசக்தி குறைஞ்சிடுத்து. அதுக்கு யாகம் பண்ண போயிருக்கான். யாகம் பண்ணிட்டான்னா அவனை ஜெயிக்கிறது கஷ்டம், நடுவுலையே பிடிச்சி அவனை அடிக்கணும். லக்ஷ்மணனை என் கூட அனுப்புங்கோ என்று சொல்ல, லக்ஷ்மணனை அழைச்சிட்டு விபீஷன் வரும்போதே அங்கே ஒரு மரத்துக்குள்ளே நுழைய போகிறான். அந்த பிரம்மரட்சஸ்தான இந்திரஜித்து எல்லாருமே ராவணன் எல்லாருமே அந்த அரச மரத்துக்குள்ளே நுழைய போகிறான். அந்த மரத்துக்குள்ளே நுழைய போகிறான், பிடிங்கோன்னு சொல்ல யுத்தம் ஆரம்பித்து 3 நாள் யுத்தம். லக்ஷ்மணனாலேயே சமாளிக்க முடியல. இந்திரஜித்து கெட்டிக்காரன். சண்டை போட்டுட்டே இருக்கும்போது மாயையாக தன்னை மாதிரியே ஒருத்தரை நிறுத்திட்டு ஒரிஜினல் இந்திரஜித்து போய் வீட்டில் போய் குடிச்சிட்டு காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வண்டி எடுத்துன்னு வரான். லக்ஷ்மணனே ஆச்சரியப்பட்டார், ஏன் நமக்கு ஜெயிக்க முடியலன்னு நினச்சார். ராமர்கிட்ட போய் தர்மத்தை சொல்லாமல் அதர்மத்தை சொல்லிட்டார். தர்மத்தை பண்ணி என்ன பலனை கண்டீர்னு. அதனால் அந்த தப்பை உணர்ந்து எடுத்தது இந்திராஸ்திரம், சொன்னது ராமமந்திரம். தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே ச அப்ரதித்வந்த சரைனம் ஜெகி ராவணிம்.
சரஸ்ரேஷ்டே தனுஸ்ரேஷ்டே சரஸ்ரேஷ்டம் நரஸ்ரேஷ்டோபிசந்ததே அப்படிங்கிறார். அந்த தனுஸ்ரேஷ்டத்தில் சரஸ்ரேஷ்டத்தை இந்த நரஸ்ரேஷ்டன் எல்லாம் உயர்ந்ததுங்கிறார். அதை எடுத்து மந்திரத்தை, இது தர்மாத்மா சத்தியசந்தச்சங்கிறது லக்ஷ்மணர் கண்டுபிடிச்ச ஒரு ராம மந்திரம். ராம மந்திரங்கிறது ராகவ அஸ்திர மந்திரம்னா சொல்லலாம். இந்த மந்திரத்தை சொன்னோம்னா கோர்ட்டில் தர்மத்துக்கு ஜெயம் கிடைக்கும். தர்மத்துக்கு ஜெயம் கிடைக்காம சில பேர் கஷ்டப்படுறாளே, அவளுக்கு இதை சொன்னால் போகும். தர்மாத்மா சத்தியசந்தஸ்ச ராமோ தாசரதிர்யதி பௌருஷே சாப்பிரதித்வந்த்வ சரைனம் ஜெகிராவணிம். ராமர் தர்மாத்மா சத்தியசந்த் என்பது சத்தியமானால் பானமே இந்திரஜித்தை வதம் பண்ணுன்னு போட்டார். இந்திரஜித்து தலை உருண்டு கீழே விழுந்தான். உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கொண்டாடினார்கள். அதன் பிறகு ராவணனை யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வந்தால் ஆச்சரியமாக ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம். ஒரு கட்டத்தில் ராவணன் மயங்கி விழ அந்த இடத்துல அழைச்சிட்டு போயிட்டான் சாரதி. அப்போ அகஸ்தியர் வந்தார். ராம ராம மகாபாகோ சுனுகுக்கியம் சனாதனம் ஏன சர்வானதீன் வத்ச சமரே விஜயிஷ்யசி ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜெயாவகம் ஜெபேன் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம். நான் ஒரு மந்திரத்தை சொல்லிதேன், நீ இதுக்கு ஆதித்ய ஹிருதயம்னு பேர். ஆதித்ய ஹிருதயம்னா ஆதித்யன்னு மாத்திரம் இல்லை, ஆதித்யன் ஒரு லைட்டு கொடுக்குறவர் தான். இந்த லைட்டு, இந்த கண்ணாடி லைட்டுக்கு என்ன பவர் இருக்குது? கண்ணாடி லைட்டுக்கு பவர் இல்லை, அதுக்குள்ளே ஒரு கரண்ட் போகிறது. அது மாதிரி தேயஸ்தா சவித்திர மண்டலம் மத்தியவர்த்தி நாராயணஹான்னு அந்த ஆதித்யனுக்கு ஹிருதயமாக நாராயணன் இருக்கார். நாராயணன் மாத்திரம் இல்லை, சிவனும் இருக்கார். சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சார பேஷஜம். அந்த ஆதித்ய ஹிருதயத்தில் பார்க்கலாம். எல்லா தெய்வங்களுடைய மொத்தஸ்வரூபம் ஆதித்யம் என்று சொல்கிறார். பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கார். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணார். அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணந்தம் வதிஷ்யசின்னு என்று கூப்பிட்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார். உடனே ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து அந்த ராவணனை வதம் பண்ணார். இந்த இடத்துல வால்மீகி சொல்கிறார், இந்த ராமராவண யுத்தத்தை என்னால் வர்ணிக்க முடியாது. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமகா ராம ராவணயோர் யுத்தம் ராம ராவணயோரிவ. ராமருடைய யுத்தம் எப்படி இருந்ததுன்னா, ராமராவண யுத்தம், இந்த ராமராவண யுத்தம் நடக்கும்பொழுதே ராட்சசாலும் வானராலும் பேசிட்டாலாம். என்ன பேசிட்டானா, இதுக்கு நம்ம சும்மா சண்டை போட்டுருக்கோம், சூப்பர் சண்டை நடந்துருக்கு, அதை பார்ப்போண்டான்னு வானராலும் ராட்சசாலும் அவ ராஜாட்ட சொல்லி எல்லாம் மலை மேலே உட்காந்துட்டு ராமரே சொல்லார், ஆசீனாக பர்வதாகிரேஷு, எல்லாம் மலை மேலே உட்காந்து வேடிக்கை பாருங்கிறார் ராமரே. ஆச்சரியமாக யுத்தம் நடக்கிறது. ஆகாசத்துக்கு சமம் ஆகாசம், சமுத்திரத்துக்கு சமம் சமுத்திரம். அது மாதிரி ராமராவண யுத்தத்துக்கு சமம் ராமராவண யுத்தம் என்று வர்ணிக்கிறார். அனன்வய அலங்காரம்னு இதுக்கு பேர். கடைசியில் ஞாபகப்படுத்துகிறான் மாத்தலி. நான் இந்தனே தேரை கொடுத்து அனுப்பிச்சா அந்த தேரில் ஏறிண்டு வந்தார் ராமர். அந்த மாத்தலி சொன்னான், இவனை பிரம்மாஸ்திரத்தினால் தான் அடிக்க முடியும் என்று சொல்ல, அவனுக்கு எந்த காலத்தில் சாகணும்னு ரிஷிகள் அவெல்லாம் சொல்லியிருக்காரோ, பிரம்மா சொல்லியிருக்காரோ, அந்த காலம் வந்துடுத்து இப்போ அடித்து அவன் போயிடுவான். எல்லாம் அந்தந்த காலம் எல்லாம் எதிர்பார்க்கப்படுறது எல்லாத்துக்குமே. உடனே ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து மார்பில் போட்டார். ராவணன் கீழே விழுந்தான். சத்து நிகதரிபு ஸ்திர பிரதிஜா. இந்த இடத்த சொல்ல ஸ்திர பிரதிஜா, பிரதிஜையை நிறைவேற்றினார் ராமர். என்ன பிரதிஜைன்னா, ராவணனை வதம் பண்ணி பீஷ்மனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சொன்னாரே அந்த பிரதிஜை மாத்திரம் இல்லை, தேவர்கள்ட்ட பிரதிஜை மட்டும் வந்தார். ராவணனை வதம் பண்ணிட்டு வரேன்னு விஷ்ணுவாக இருக்கும் பொழுது அந்த பிரதிஜையை நிறைவேற்றினார். உடனே விபீஷன் ராமனுடைய மனைவிகள்லாம் அழறார்கள். அதில் மந்தோதரியை பார்த்தார். ராமருக்கே கவலை வந்துடுச்சு. ஒரு பதிவிரதையை காப்பாற்றுறதுக்கு ஒரு பதிவிரதையை கஷ்டப்படுத்தோமேன்னு திவ்ய ரூபத்தில் தரிசனம் கொடுக்குறார். மந்தோதரி பார்க்கும்பொழுது வெக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா சதுர்புஜ சங்கச்சக்கர கதாதாரியார் ராம நாராயணன்னு சில இடத்துல கோவில் இருக்குது. பத்ராஜலத்தில் இருந்தால் அங்கே சங்க சக்கரத்தோட வில்லம்போடு இருக்கார். ராம நாராயணனா மந்தோதரிக்கு காட்சி கொடுத்தார். அதன் பிறகு ராமஜெயத்தை சொல்லிட்டு வா சீதைக்கிட்டேன்னு ஹனுமானை அனுப்ப, ஹனுமான் சீதைக்கிட்ட ராமஜெயம் என்று சொல்ல, சீதை சொன்னால் இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியப்போ நான் உனக்கு என்ன பதில் பண்ணுவேன். உடனே ஹனுமான் கேட்டார், இந்த ராட்சசிகள்லாம் உங்களை திட்டினாலே அவளை அடிக்கட்டுமான்னு கேட்டார். அதுக்கு சீதை சொன்னால், உலகத்தில் தப்பு பண்ணாதவனே கிடையாது, எல்லாரும் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பார்கள். உடனே ஹனுமான் கேட்டார், நீங்கள் என்ன தப்பு பண்ணினேன்னு. நான் தான் முதல் தப்பு பண்ணினேன். என்ன பண்ணினேன்னா, ராமர் இருக்கும்போது ராமரோட இல்லாமல் ஒரு மாயமான ஆசைப்பட்டேனே, அது என்னோட தப்புன்னார். ராமர் என்ன தப்பு பண்ணினார்னா, அது மாயமானு சொல்ல வேண்டாமோ, பிடிக்க போனாரே அது அவரோட தப்பு. ஹனுமான் சொன்னால் நான் ஒரு தப்பு பண்ணலையேன்னார். தப்பு பண்ணுறவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு தப்பு தான். அதனால் நகசின் அபராத்தியதி, தப்பு பண்ணாதோடனே உலகத்தில் கிடையாது, எல்லோரும் சின்ன தப்பு பண்ணியிருப்பான்.
எல்லாம் தப்பு பண்ணுறவன் அவன் நல்லது பண்ணியிருப்பான். ஆகையினால மன்னிச்சு விடுறது தான், இல்லாட்ட சண்டை போட்டுட்டே இருக்க வேண்டியது தான். கடைசி வரலையும் கண்ணுக்கு கண்ணு பழி வாங்க ஆரம்பித்தானா கடைசியில் எல்லாம் ஒத்த கண்ணாக தான் இருப்பான். ஆகையினால ஒரு விதத்தில் சண்டையை சமாதானத்தோடு நிறுத்திடும்ட்டா. உடனே சீதையேற்ற ராமர் அலங்காரம் பண்ணி வர சொல்லணும்னு விபீஷன்கிட்ட சொல்ல, விபீஷண பத்னிகளுக்கு தான் பாக்கியம். சீதைக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு கௌரி கல்யாண வைபோகமேனு தேவிக்கு மங்கள ஸ்நானம் பண்ணி வச்சு அழைச்சிட்டு வரா. சீதை கொஞ்சம் லஜ்ஜையோடு வரா. இன்னும் யார் என்ன நினச்சிப்பாலோ, ராவணன் வீட்டில் இருந்தேனே அப்படின்னு அதை புரிஞ்சின்ற ராமர் அடுத்த க்ஷணம் சீதைக்கிட்ட சொன்னால், நானும் ஒரு புருஷன் என்பதை காட்டுறதுக்காக தான் இப்படி யுத்தம் பண்ணி ஜெயித்தேன். இருந்தாலும் உன்னோட என்னால் தர்மம் பண்ண முடியாது. நீ விபீஷன் வீட்லேயோ அல்லது சுக்ரீவன் வீட்லேயோ அல்லது லட்சுமணன் பரதன் யார் வீட்டில் வேணால் தங்கிக்கலாம். எல்லோரும் தங்க வச்சு சாப்பாடு போடு, வஸ்திரம்லாம் கொடுப்பார்கள். ஏதா தசதிசோபதினி எங்கே வேணால் போய்க்கலாம், ஏன் கூட இருக்க முடியாது என்று சொன்ன உடனே தான் சீதைக்கு கோபம் வந்தது. நம்ம 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜாக பண்ணிட்டோம். எல்லா மகிழ்ச்சிகளுக்கு முன்னாடி அக்னி சாட்சியாக கை பிடிச்சிட்டோம். வேணும்னா சேர்ந்துக்கிறது, வேண்டாம்னா பிரிஞ்சு போகிறதுக்கு தானே. நாய் மாதிரியா, அதுக்கு நாயாகவே பிறந்துருக்கலாம், மனுஷனாகவே பிறக்க வேண்டாம். இவன் வேண்டாம், இன்னும் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் வேண்டான்னா அப்புறம் என்ன, அதுக்கு இந்த நாய்க்கு அந்த நாயே தேவையில்லை ஆகிடும். அது மாதிரி இருக்கிறதுக்கு மனுஷனாக பிறக்க வேண்டாமே. நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கல, எல்லா ரிஷிகள் சாட்சியாக பிறந்திருக்கோம். உங்கள் இஷ்டத்துக்கு என்ன கைவிட முடியாது. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை வேணும்னா நான் காட்டுறேன்னால் அடுத்த க்ஷணம் அக்னியை மூட்ட சொன்னால் அக்னியில் தேவி இறங்கினா இந்த இடத்துல எங்கள் குருநாதர் சொல்வார், அக்னியில் ஏன் தேவி இறங்கினால்னா தேவி சுத்தமாகறதுக்காக இல்லையா, அக்னி தான் கண்டதை தின்னு யஜ்ஞத்துலேயும் சாப்பிட்றது குப்பையும் தின்னுருக்கு. இந்த அக்னியை சுத்தம் பண்ணுறதுக்காக தேவி இறங்கி அக்னியை சுத்தம் பண்ணி வந்த உடனே தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள். அமோகம் தரிசனம் ராமானச்ச மோகஸ்தவஸ்தவ. ராமரை பார்த்தாலே போகிறோம். 9 நாள் இன்னும் இருக்கார். இந்த ராமருக்கு ரொம்ப சாநித்தியம் உண்டு. என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் கொடுப்பா. நீ எந்த பக்கம் வந்தாலும் பார்க்கணுமே, அந்த பக்கம் இந்த ஒரு ராமர், இந்த பக்கம் ஒரு ராமர், எல்லா பக்கமும் இருக்கா. அமோகம் தரிசனம் ராமா நஜமோகஸ்தவஸ்தவ. அவர்கிட்ட ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினானா அது மோகம் ஆகாது. அமோகா பகவத் பக்தி, அந்த ராம பக்தி அமோகமானது என்றெல்லாம் தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அதன் பிறகு தசரதர் வரார். தசரதர்கிட்ட ராமர் ஞாபகமாக கேட்டார். கைகேயிய மனைவி இல்லை, பரதன் பையன் இல்லை, சத்தியம் பண்ணினிலே அதெல்லாம் விட்டுடுப்போ என்று சொல்ல, அதெல்லாம் அப்பயே விட்டுட்டேன்ப்பா என்று சொல்ல லட்சுமணனுக்கும் உபதேசம் பண்ணினார். அதன் பிறகு ராமர் கிளம்பும் பொழுது புஷ்பக விமானத்தை தரேன் என்று சொல்ல அந்த புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு புஷ்பகாரூட ராமம் தேகாவசான சமயே ஆதிசங்கரர் சொல்கிறார், என் கடைசி காலத்தில் யார் வரணும்னா புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு ராமரை அபயம் கொடுத்து நான் என் லோகத்துக்கு ஒன்று அழிச்சுன்னு போகிறேன்ப்பான்னு சொல்லணுமா. தேகாவசான சமயே தயயா ரகுணாம் விராஜதபீதி முத்ரஹா ஆருஷ்ய புஷ்பகமலங்கிருத வாமபாகா தேவியா விதேகசுதையா மம சந்நிதத்தாம். பக்கத்தில் தேவியோட ராமர் புஷ்ப விமானத்தில் வந்து என்னை அழிச்சுன்னு போகணும்னு கேட்குறார். அப்படி புஷ்பகரூடனாக ராமர் பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தார். அவரை நமஸ்காரம் பண்ணி கிளம்பினார். மறுபடியும் நமஸ்காரம் பண்ணி ஊருக்கு போகணும். நமஸ்காரம் பண்ண உடனே பரத்வாஜருக்கு என்ன ஆசைனா எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசை, எல்லோரும் சாப்பிடணுன்ட்டார். லேட்டாகுமே, பரதன் எங்கேயா அக்னியில் விழுந்துட போகிறான்னு ஆஞ்சநேயரை அனுப்பிச்சார். டயத்தில் ராமர் வரலைன்னு அக்னியில் இறங்க போகிறான் பரதன். வசிஷ்டர் சொன்னார், சொன்ன டேத்துக்கு வண்டிலாம் வரமாட்டேங்கிறதுலாம் வந்து முன்ன பின்ன லேட்டாக 5-10 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தார். அதெல்லாம் இல்லை, நான் அக்னியில் விழ போகிறேன்னு நினைக்கும் பொழுதே தொப்புனு ஹனுமான் விழுந்தாராம். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யின் மெய்யென்ன நின்னுயிர் வீடினால் உயிமே அவன் என்று உரைத்து உள்புகா கையினால் எரியை கரியாக்கினான். சூடனை ஏற்றி அணைச்சி சபதம் பண்ணுற மாதிரி அந்த கையினால் எரியை கரியாக்கினான். கரியாக்கிட்டு ராமர் வந்தாச்சு என்று சொன்னார் ஹனுமான். என்ன ப்ரூஃப்னு கேட்டான் பரதன். அங்கே பாரு, மரத்தை பாருன்னு. ராமர் போன அன்னைக்கு பட்டு போன மரங்கள்லாம் துளுக்கிறது, அப்புறம் காய்க்கிறது, பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது பார். ஏன்னா ராமர் பரத்வாஜர்கிட்ட வரம் வாங்கினாராம். நிறைய குரங்கு அழிச்சுன்னு வந்துவிட்டேன், எல்லாத்துக்கும் சாப்பாடு போட முடியுமா தெரியல, எங்கள் ஊர் சின்ன ஊராக இருக்குது, எங்கள் ஊரில் சுற்றி வர எந்த மரமாக இருந்தாலும் எல்லாம் பூத்து பழுத்து குழுக்கணுன்னார். எல்லாம் ராமர் பிரார்த்தனை பண்ணி மரங்கள்லாம் பழுக்கிறது பாருன்னு காமிச்சார். உடனே திருப்பி ஹனுமான் வரார் ராமர்கிட்ட சொல்கிறதுக்கு. அதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஹனுமானுக்கு சாப்பிட்றதுக்கு இலை இல்லை, எல்லாம் ஃபுல். இங்கே மத்தியானம் பார்த்தே எல்லா இடத்துல ஃபுல் ரவுண்டாக ஃபுல் இடம் ஆகிடுச்சு. உட்காரத்துக்கு பாகவதாருக்கே உட்காரத்துக்கு இடம் இல்லை, ஃபுல் ஆகிடுச்சு. அப்போ ராமர் பார்த்தார், ஹனுமானுக்கு இலை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தன் வாழை இலையில் ஒரு கோடு போட்டாராம். இந்த வாழை இலையில் முன்னாடி கோடு இல்லாமல் இருந்து தான் இருந்தது. ராமரை தான் நகத்தினால கோடு போட்டு எதிர்பக்கம் ஹனுமாரை உட்கார சொல்லி கைகாயெல்லாம் அங்கே பரமாற சொன்னாராம். பருப்பு சாதத்தை இங்கே பரமாற சொன்னாராம். இந்த மனுஷியால் சாப்பிட்ற அரிசி பருப்பெல்லாம் இந்த பக்கம் இருக்கட்டும்,
இந்த குரங்கு சாப்பிட்ற அந்த கறிகாயெல்லாம் முன்னாடி பக்கம் இருக்கட்டும், ஏன்னா பருப்பு அரிசிலாம் சாப்பிட்டா சுகர் வரும், வாயு வருங்கிற, அது எனக்கு வந்தால் பரவாயில்ல. கறிகாய் சாப்பிட்டா தெம்பாக இருக்குங்கிற, அது ஹனுமான தெம்பாக இருக்கட்டும், தான் கஷ்டப்பட்டாலும் பக்தன் நன்னா இருக்கட்டும்னு அந்த கறிகாயெல்லாம் ஹனுமானை உட்காத்தி வச்சு அங்கே போட சொல்லி அப்படி ராமர் சாப்பிட்டார் என்று பெரியவாள்லாம் அனுபவிப்பார்கள். திருப்பி வரார் ராமர். பரதன் வரலையே நினச்சிட்டு இருக்கும்பொழுது புஷ்பகாரூட ராமர் புஷ்பக விமானத்துலேருந்து வரும்பொழுது ராமர் போன பிறகு நிறைய குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு. அதெல்லாம் ராமர் எங்கேன்னு கேட்குறது. எல்லா அம்மாவும் குழந்தைய மடியில் வச்சுட்டு ராமோ எமிதி கீர்த்திது ஏதோ அதான் ராமர் இருக்கான்னு காட்டுறான். அப்போ பார்க்குற லட்சக்கணக்கான ஜனங்கள் சுவாகதந்தே மகாபாகோ கௌசல்யானந்த வர்தனா எல்லாரும் சுவாகதம் சொல்லும் பொழுது விபீஷணன் பார்த்தான், கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்கார்கள், நான் ஒரு ராட்சசன், இனிமேல் என்ன எங்கே ஞாபகம் வச்சுக்க போகிறா அப்படின்னு நினைக்கும் பொழுதே யாரோ விபீஷணன் தோளில் கை வைக்கிறான். யாரில் பார்த்தா ராமர். 1000 பேர் இருந்தாலும் உன்னை மறக்க மாட்டேன்ப்பான்னு பக்தி பிரக்வ விபீஷணார்ப்பித கரண்யஸ்தீகஸ்தாம்புஜகா சுக்ரீவேன புரோ நிவாரித ஜனஹ சௌமித்ரிணானுத்ருதஹ சம்பிராமியத் பரதோபநீத சரணத்ராணார்ப்பிதங்கிரித்வயஹ. சுக்ரீவன் நிறைய கூட்டமாக முன்னாடி வரதா, எல்லாம் வழி விடுங்கோன்னு சொல்ல, அவெல்லாம் நாங்களாம் பழைய பக்தாளுக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்தவன் என்ன புதுசாக தான் எங்களை தடுக்கிறேன், எல்லாம் பழைய பக்தால் புது பக்தாலெலாம் பார்க்காதீங்கோ, இப்போ கொஞ்சம் வழி விடுங்கோங்கிறான் சுக்ரீவன். பின்னாடி ராமர் யூஸ் பண்ண சாமான் எடுத்துட்டு பின்னாடி லக்ஷ்மணன் இறங்குறான். பரதனுக்கு அதில் ஏறணும்னு ஆசையாக இருக்கான் புஷ்ப விமானத்தில். அதை புரிஞ்சுட்டு ராமர் கை நீட்டி அந்த புஷ்ப விமானத்தில் பரதனை ஏற்றிண்டாராம். ராமருக்கு நமஸ்காரம் பண்ணி சீதைக்கு நமஸ்காரம் பண்ணான பரதன். காளிதாசன் சொல்கிறான், அந்த சீதையினுடைய பாதிவிரத்தையாக இருக்கக்கூடிய சீதையினுடைய இந்த பரதனுடைய ஜடை தொடும்பொழுது இத்தனை நாள் தபஸ் பண்ணினானே அந்த பரதனுடைய ஜடையினால் சீதகால் சுத்தமானதா அல்ல சீதகாலால் பரதனுடைய ஜடை சுத்தமானதா என்னால் சொல்ல முடியல, ரெண்டும் அவ்வளோ சுத்தமாக இருந்ததுப்பா அப்படிங்கிறார் காளிதாசன். அப்படி சம்பிராமியத் பரதோபநீத சரணத்ராணார்ப்பிதாங்கிரித்யா பாதுகையை கொண்டு போட்டான் பரதன். உடனே ராமர் பார்த்தார், நமக்கு முன்னாடி இருந்த ராஜாவாச்சே இந்த பாதுகையில் 2 பூவை போட்டால் தேவையே பார்த்தார், பூ இன்னும் கிடைக்கல. கடைசியில் 2 சரண கமலம் தான் இருந்தது. அந்த சரண கமலத்தை அந்த பாதுகையில் போட்டு பாதுகையை போட்டுட்டு ராமர் எங்கே போனார், அயோத்திக்கு போனாரான்னா இல்லை, ராஜ்யேஷ சம்பிரத்தி மானசம் விஷதிமே. அந்த இவர் சொல்கிறார் ராமபத்ர தீட்சிதர், அந்த பாதுகையை போட்டுண்டு என் ஹிருதயத்துக்கு ராமர் வந்தார் அப்படின்னு வர்ணிக்கிறார். பட்டாபிஷேக சர்க்க ஆரம்பம். பட்டாபிஷேகம் சொல்லிடலாமா? பட்டாபிஷேகத்தை முடிச்சுடுறேன், அப்புறம் நீங்கள் 2 வார்த்தை சொன்னதற்கு பலஸ்ருதி சொல்லி பிடிச்சிக்கணும். பட்டாபிஷேக சர்க்கம் ஆரம்பம். பரதன் ராமருக்கு நமஸ்காரம் பண்ணான்னு ஆரம்பிக்கிறார். எப்படி நமஸ்காரம் பண்ணானா, சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்தவர்தனஹ பபாஷே பரதோ ஜேஷ்டம் ராமம் சத்யபராக்கிரமம். அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவது வயத்துக்கு நேரம் நமஸ்காரம் பண்ணணும், கை கூப்பணும், ஏன்னா 10 மாதம் சுமந்து பெற்றாலேன்னு. அப்பாவுக்கு ஔரச புத்திரங்கிறதுனால ஹிருதயத்துக்கு நேரம் கை வச்சு கும்பிடணும். குருவுக்கு கும்பிடும்பொழுது வாய்க்கு நேர வாயால் சொல்லி கொடுத்ததுனால தெய்வத்துக்கு தலைக்கு மேலே கை வச்சுக்கணும். இந்த பரதன் அண்ணான்னு பார்க்கல, தெய்வமாக பார்க்குறான். அதனால் சிரஸ்யஞ்சலி மாதாய கைகேயானந்த வர்தனஹா. அந்த கைகேயி சந்தோஷப்பட்டாலாம். நான் பரதனுக்கு ஒரு பரீட்சை வச்சாலாம் கைகேயி. ராமருக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை பிடுங்கி கொடுத்த உடனே அது எல்லாம் 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிடுச்சு வட்டியோட. அவன் பரதன் என்ன பண்ணான்னு டெஸ்ட் பண்ணினான், இந்த எக்ஸ்ட்ரா ஜாஸ்தியானத வட்டியெல்லாம் நான் வச்சுக்கிறேன், ஒரிஜினலாக உங்கள்கிட்ட என்ன வந்து அதை ஒரிஜினலை கொடுக்குறேன்னு சொல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன ஜாஸ்தியாச்சோ அதையும் சேர்த்து உங்களுக்கே தரேன்னு சொன்ன உடனேயே கைகேயி சந்தோஷப்பட்டாலாம், என் பையன் ஜெயிச்சுட்டான் பரீட்சையில். கைகேயானந்த வர்தனஹா. இந்த ராஜ்யத்தை ரொம்ப பெரிய பாரத்தை சின்ன மாடு எப்படி தாங்க முடியாமல் கண்ணுக்குட்டி தாங்குமோ அது மாதிரி தாங்கின்றதுன்னு நான் உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல உடனே பட்டாபிஷேக ஏற்பாடை சத்ருக்னன் பண்ணுறான். அந்த பட்டாபிஷேக மண்டபத்தை க்ளீன் பண்ணி தோரணங்கள்லாம் கட்டி சஜ்ஜந்தோமை பத்ரவேதி ருச்சிராக ஸ்ரீகந்த புஷ்பாட்சதாக ஸ்தாபியந்தாம் சுபவாரி பூர்ண கலசாக சத்திரம் ததா சாமரே கன்யாः காஷ்சன தத்ர சந்து வசது பாந்தே கஜோவாஜினா தாட்யந்தாம் படஹாதயோ ரகுபதேகே பட்டாபிஷேகோதுனா. பட்டாபிஷேகத்துக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணும்னு சொல்கிறார். ராமபத்ர தீட்சிதை தான் அப்படியே கொட்டுறா. பத்ரவேதி ருச்சிராக அந்த மண்டபத்தையும் அந்த சிம்மாசனத்தையும் க்ளீன் பண்ணி வச்சார்கள். ஸ்ரீகந்த புஷ்பாட்சதாக எல்லாருக்கும் சந்திரன் பட்டாபிஷேகம் ஆடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எல்லாருக்கும் சந்திரன் குங்குமம் காட்டணும், அதெல்லாம் ரெடி பண்ணி வை. சந்திரன் எங்கே கேட்டால் தான் அரைக்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஸ்ரீகந்த புஷ்பாட்சதாக. அப்புறம் 500 நதியிலேருந்து கலசம் கொண்டு வந்தலாம். அந்த காலத்தில் பாரத தேசத்தில் 500 நதி இருந்தது. 500 நதியில் ஜலமும் ஓடின்னு இருந்தது. இப்போ நதி இருக்கே தவிர தண்ணியை காணும்.
நதி சதானாம் பஞ்சானாம் ஜலம் கும்பேஷு சாகரன்னுங்கிறார். 500 நதியிலேருந்து எல்லா 500 கலசத்தை வச்சு இந்த ராமபத்திர தீட்சிதராக இருக்கிறதுனால உடனே அதை மாவளையை கொத்தையை போட்டு தேங்காயை வச்சு உடனே வைக்காதீங்கோ, முதல்ல தண்ணி இருக்கா பார்த்துட்டு மாவளை வைங்கோங்கிறார். சுப வாரி பூர்ண. சில பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவா, கும்பத்தை வச்ச உடனே மாவளையை வச்சுருவா, தேங்காய் வச்சுருவா. அபிஷேகம் பண்ணி பார்த்தா குடம் வெயிட் இல்லாமல் இருக்கும், அப்புறம் தான் தண்ணி இல்லைன்னு யோசிப்பா. அப்படி பண்ணக்கூடாது. ஜலத்தோடு ரெடியாக இருக்கா பார்த்துங்கோ அப்படின்னு சொல்கிறார். வாரி பூர்ண கலசாக, சத்திர தாமரம்லாம் ரெடியாக வச்சுங்கோ. 8 கன்னிகைகள், 8 மந்திரிகள், 8 சுமங்கலிகள், இப்படியெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணணும். கன்னிகைகள்லாம் குறுக்கி நடிக்கும் போயின்னு இருக்கு. அவள் பாவாடை சட்டை போட்டு ரெட்டை பின்னல் போன்ற கன்னிகைலாம் ஓரமாக நில்லுங்கோ. கன்யா காஷ்டன தத்ர சந்து. 8 சுமங்கலிகள்லாம் எல்லாருமா சேர்ந்து பட்டாபிஷேக டயத்தில் எல்லாரும் அந்த பேரி மிருதங்கள்லாம் அடிக்கணும், யானை எக்காலம் கொடுக்கணும் என்றெல்லாம் சொல்லி அந்த வசிஷ்டருக்கே கவலையாம். பதச பிரயத்தோ விருத்தகான்னு அந்த கலசத்தை நல்லபடியாக நடக்குதுன்னு இப்போ தான் வசிஷ்டருக்கே புரிஞ்சுது. என்னடானா முதல் பட்டாபிஷேகம் ஏன் நின்னதுன்னா சீரியை கூப்பிடாமல் ராமரை மாத்திரம் கூப்பிட்டாராம். இப்போ என்ன பண்ணினார், சீரியும் சேர்த்து கூப்பிட்டு சகசீதம் யவேசயத் ததஸ்ஸ பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சக ராமம் ரத்னமயே பீठे சகசீதம் யவேசேத் வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜாபாலிரசகாஸ்யபः காத்யாயனஸ்ய கௌதமோ வதியஸ்ததா அப்யஷிஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா. சீதையோட ராமரை சிம்மாசனத்தில் உட்காத்தி வச்சு 8 ரித்திக்குகள் பிரதானமாக அதில் வசிஷ்டர் அந்த பிரதான சுவர்ண கலசத்தை எடுத்து ராமருக்கு அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பண்ண எல்லாரும் பாட்டு பாடுறார்கள். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम, सीताराम जय सीताराम, श्रीराम जय जय राम, श्रीराम जय जय राम, श्रीराम जय जय राम, श्रीराम जय जय राम. இந்த பட்டாபிஷேகம் பண்ணி பாகவதாலாம் பாட பட்டாபிஷேகம் ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன் ராமன் கொடுக்குறார். அதில் ஒரு முத்து மாலை. அந்த மாலையை இந்திரன் வாயு பகவான்கிட்ட கொடுக்க, வாயு பகவான் ராமர்கிட்ட கொடுக்க, ராமர் போட்டுண்டு சீதைக்கு கொடுக்க, சீதையும் போட்டுன்னு கையில் எடுத்து வச்சிருந்தால் ராமர் சொன்னார், இங்கே வந்தவாளில் ரொம்ப பெரியவா யாரோ அவளுக்கு கொடு என்று சொல்ல உடனே சீதா ஹனுமதே தோ, ஹனுமான் தான் இங்கே இருக்கிறதுலே எல்லாத்துலேயும் ரொம்ப பெரியவர்னு ஹனுமான்கிட்ட கொடுக்க, ஹனுமான் அந்த முத்து மாலையை போட்டுண்டு ஜபத்துக்கு வச்சிருந்தாராம். ஹனுமானே தேன ஹாரேண்ட சுசுபே. பீஷன் அடரான், நீங்கள் இல்லாமல் நான் எப்படி போவேன்னு. இந்த நான் பூஜை பண்ண லங்கா இந்த ரங்கநாதரை வந்துட்டா தரேன்னு கொடுத்துட்டா. ரங்கநாதரை லங்காம் பிராப்பிய லப்த்வா குலதனம் பிராப்பிய லங்காம் பிராயாத் விபீஷணா. லங்கைக்கு தான் போயிட்டு இருந்தார் ரங்கநாதர். நல்ல வேலை நம்மளோட பாக்கியம் காவேரி கரையில் ஸ்ரீரங்கத்தில் தங்கிவிட்டார். அப்படி விபீஷனுக்கு ரங்கநாதரை கொடுத்தார். அவளுக்கு ஒன்று ப்ரெசன்டேஷன் பண்ணி ராமர் ஒரு பிரார்த்தனை பண்ணினார். அங்கே வந்த எல்லா ராஜாக்களையும் ஜனங்களையும் பார்த்து, ஹே ராஜாக்களே, ஹே ஜனங்களே, பூயோ பூயோ பாவினோ பூமிபாலாக நத்வா நத்வா யாச்சதே ராமச்சந்திரः மத்பத்தோயம் தர்மசேதுர்நராணாம் பூயோ பூயோ பாலனீயோ பவத்பிஹி. பூயோ பூயோ, ஏ ராஜாக்களே ஜனங்களே, எல்லாரையும் நான் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணி கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன கேட்டுக்கிறேன்னா, நான் கட்டின இந்த ராமசேதுவை நீங்கள் பத்திரமா பார்த்துருக்கீங்களா இல்லையா தெரியல. அதை ஹனுமானை பார்த்துப்பார். மத் பத்தோயம் தர்மசேது, நான் எந்த தர்மத்தை பண்ணினேனோ அந்த தர்மத்தை விடாமல் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம க்ஷேமமாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சௌக்கியமாக இருக்கோம்னா நம்ம பெரியவாள்லாம் பண்ணின தர்மம் நம்ம சௌக்கியமாக இருக்கோம். நம்ம குழந்தைகளும் நம்ம பேரன்களும் சௌக்கியமாக இருக்கணும்னா நம்மளும் தர்மத்தோடு இருந்தால் தான் சௌக்கியமாக இருப்பார்கள். அது தர்மமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தர்ம ராஜ்யம். ராஜா நல்ல தார்மிகனாக வேணும். அயோக்கிய பையனை ராட்சச ராஜாவாக வந்தால் நடக்காது. அதனால் எலெக்ஷன் வரப்போகிறது. சனாதன தர்மத்துக்கு அனுகூலமாக எந்த ராஜா வருவாரோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாலோ அதுக்கு ஓட்டு போடணும். பவர் நம்ம கையில் இருக்குது. அதனால் குருவாயூரப்பனே கையில் என்ன வச்சுருக்கார், தாமரை வச்சுருக்கார். ஞாபகம் வச்சுக்கோ, பகவானே என்ன பண்ணணும்னு சொல்கிறார். அதனால் அந்த தர்மத்துக்கு நம்ம அனுகூலமானதாக தான் லோகம் சுபிட்சமாக இருக்கும். இன்றைக்கி பார்க்குறல எல்லா நாடும் சண்டை போட்டுருக்கு. பார்த்தீங்களா? என்ன காரணம்? ஈகோஸ். தர்மத்தோடு இருந்தால் சண்டை வராது. அதனால் தர்மத்தோடு உள்ள ராஜாவாக நமக்கு வரணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ நான் நிறுத்திக்கிறேன். அவள் 2 வார்த்தை பேசுவா. அதன் பிறகு பலஸ்ருதியை சொல்லி பூர்த்தி பண்ணுறேன். அப்புறம் எல்லோரும் பிரசாதம் வாங்கிக்கலாம். ஜெய் போலோ ராஜா ராமச்சந்திர மகாராஜ் கி ஜெய். ஜெய் போலோ அயோத்தியாபதி ராமலல்லா கி ஜெய்.
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.